ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் டே, என்னுடைய ஹோல் ட்ரிப்போடைய ஃபைனல் டே தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ராவலிங்கில் நான் ஊருக்கு போகிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போன இடம் எது பார்த்திங்கன்னா சோட்டானிக்கரை. அங்கே போயிட்டு சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் நான் படித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், சோட்டானிக்கரை முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்துட்டு நான் என்னுடைய ஊருக்கு தான் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு குமுளி வழியாக தான் நான் போக போகிறேன். இடுக்கி வண்டி பெரியார் அந்த வழியாக வந்து நான் போகிறேன். வழியில் ஏதாவது பிளேசஸ் நான் பார்த்து ஏதாவது பிடிச்சிருந்தேன்னா வந்துட்டு நான் போவேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு டேரெக்டாக வந்து நான் என்னுடைய ஊருக்கு தான் போயிடுவேன், கூடலூருக்கு போயிடுவேன். ஸோ நம்ம எங்கே தேனியில் ஸ்டார்ட் பண்ணோம், திருநெல்வேலி, பாபநாசம், குற்றாலம், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம், இது கொச்சியில். ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் வண்டி பெரியார் வழியாக இடுக்கி வழியாக வந்து குமுளி போக போகிறேன். ஸோ வழியில் வேறு ஏதாவது ரூட்டு, வேறு ஏதாவது பிளேசஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரியோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது பிளேசஸ் இருந்தால் கவர் பண்ணுறேன். ஓகேவா? சோட்டானிக்கரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் போன இடங்களுடைய பிளேசஸ் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. அந்த பேர் சொல்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. கணையனூர், பழச்சுவடி, வெட்டிக்கல், பழவூர், வளவூர், சேத்திமட்டம், அடிச்சல் மக்கள், மல்லிக்கசரி, பின்னக்கனடி, சேட்டுத்தொடு, சொட்டி, முண்டகாயம், பெருவனத்தனம், வளைஞ்சாங்கண்ணம் வாட்டர் ஃபால்ஸ். இதில் வளைஞ்சாங்கண்ணம் வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி வரும். அதில் வந்துட்டு நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து குட்டிக்கணம், பாம்பனாறு, அதுக்கப்புறம் வண்டி பெரியாறு, அதுக்கப்புறம் வந்துட்டு இடுக்கி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஊருக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு வந்துட்டு போகக்கூடிய ரூட்டு. சோட்டானிக்கரையிலேருந்து வர்றவங்க சபரிமலை போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரூட் நீங்கள் எடுக்கலாம். காய்ஸ், வண்டி ஒரு 50 கிலோமீட்டர் பக்கத்தில் அடிச்சிட்டோம். இன்னும் கரெக்டாக என்னுடைய ஊருக்கு முன்னாடி குமுளின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, கேரளா தமிழ்நாடு பார்டர். சரியான பெயினாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மல் இதில் வந்துட்டு ஓட்டுறதுக்கும் ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. நார்மல் இதில் ஓட்டுறப்போ இப்படியே வந்துட்டு ஓட்டிகிட்டு போயிடலாம். ஹில்ஸுங்கிறப்போ வந்துட்டு வளைஞ்சு ஓட்டுறப்போ வந்துட்டு பெண்டிங்கு, பேக் பெயின் நிறைய வருது. கரெக்டாக எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல இடமா இருந்தது. ஃபுல்லாக வந்துட்டு லேக் மாதிரி இருந்தது. பக்கம் படுக்கிறதுக்கு இது யாரோ ஒரு புண்ணியமாக வந்துட்டு ஏதோ பண்ணி வச்சுருந்தாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கணும். பைக் இங்கே இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு. ரொம்ப நேரமாக திரிஞ்சு கடைசியில் வந்து ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸுமே வந்துட்டு க்ளோஸ்டு, எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டு. நானும் ரொம்ப நேரமாக தெரிஞ்சுட்டு இருந்தேன். காலையிலேருந்து இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. காலையில் அந்த இளநீ அது மட்டும் குடிச்சது, வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவேன். சாப்பிட்டாச்சு, நல்ல சாப்பாடு. பரோட்டாவும் பீஃப் கறியும் சாப்பிட்டாச்சு. அடுத்து ரைட்டாக நான் சோட்டானிக்கரையிலேருந்து கிளம்பிட்டு நான் வந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்தேன். எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எது பார்த்தீங்கன்னா சேட்டுத்தொடி, சொட்டி, இந்த முண்டகாயம், இந்த இடங்களுக்கு நடுவில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு தான். எக்ஸாக்டானா லைக் சொட்டிக்கும் முண்டகாயமுக்கும் இடையில இருக்கிற ஃபாரஸ்ட்டில் தான் வந்துட்டு நான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ஹெச்சும் இருக்குது. எஸ், என்ஹெச் வந்துட்டு இருந்தது நான் வர்றப்போ, சொட்டிக்கும் முண்டகாயமுக்கும் போகிறப்போ. பட் நம்ம வந்து சரி ஓகே, ஏதாவது வித்தியாசமான ஒரு பிளேஸ் வந்துட்டு பார்க்கணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வேணும்னே வந்து இந்த ஃபாரஸ்ட் ரூட் வந்துட்டு எடுத்தேன். கிட்டத்தட்ட இது ஒரு ஆஃப் ரோட் மாதிரி தான். பட் என்னென்னா வந்துட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் டே டைமில் வர்றதா இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ரூட்லாம் வந்துட்டு
வாங்க. ப்ரொடெக்ஷன் எதுக்கும் பெருசாக ஒன்றும் வந்துட்டு ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வரதா இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. காரில் வர்றவங்கன்னா ஓகே, 2 வீலரில் வரவங்களாம் வந்துட்டு என்ன கேட்டால் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் விசாரிக்கிறப்ப அங்கே சில பெரியவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறப்ப ஈவினிங் டைமில் இந்த யானைகள் எல்லாம் கூட வந்துட்டு வரும். யானைகள், மற்ற விலங்குகள் எல்லாம், காட்டு விலங்குகள் எல்லாமே வந்துட்டு மெயினாக வந்துட்டு எருமை, இந்த மாதிரி காட்டு எருமையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் குட்டிக்கடம் தாண்டி இப்போ வந்துட்டு உள்ள இன்னொரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. அது வழியாக தான் நம்ம போக போகிறோம். அங்கே கிராஸ் பண்ணி போகிறப்பவே வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு சம்திங் ஏதோ வந்துட்டு விளைச்சல் நிற மாதிரி ஏதோ இருந்தது. நம்ம ஊரில் வந்துட்டு எல்லாம் எப்படி அரிசிக்கெல்லாம் இது போடுறாங்க, நெல்லாம் போடுறாங்க, அது மாதிரி இந்த ஒரு இடம் எனக்கு பார்த்தது வந்துட்டு அந்த மாதிரி தான் தோணுச்சு. அதனால் நான் வீடியோஸ் கவர் பண்ணேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குட்டிக்கணம் தாண்டி உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப இந்த ஒரு வாழைத்தோப்பு பார்த்தேன். ஒரு பையன் வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கிறான் போல். பட் அந்த வியூ வந்துட்டு நல்லா இருந்தது. அதனால தான் வந்துட்டு அந்த வீடியோஸ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனேன். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ஸோ ஈவினிங் டைமில் வந்துட்டு வர்றவங்க கொஞ்சம் எல்லா ப்ரொடெக்ஷனோடு வாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒன்றுனா வந்துட்டு நம்மளை காப்பாற்றுற கூட வந்துட்டு அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டிக்கணம் எல்லாமே தாண்டி பாம்பனார் வந்துட்டு நம்ம வந்துட்டோம். பாம்பனார் வரப்போ வந்துட்டு இது வந்துட்டு அந்த மலையுடைய டாப் ஹில்ஸு, பாம்பனாருக்கு முன்னாடி இருக்கிற ஹில்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் சொன்னாலே அந்த வளைஞ்சாங்கண்ணம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இது நீங்கள் பார்க்குறது. ஆக்சுவலி என்னுடைய நேட்டிவ் குமுடி பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் ஒரு 28 kilometers தான். ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய 8 days ஜேர்னி வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 to 45 minutes வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு எனக்கு வந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோ வந்துட்டு செப்பரேட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓரளவு எல்லாமே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். கடைசி ஒரே ஒரு மலை மட்டும் இருக்குது. அந்த ஊருக்கு இந்த மலையை வந்துட்டு நான் கிராஸ் பண்ணிட்டா வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு என்னுடைய ஊர் இருக்குது. நான் மலைக்கு இந்த சைடு இருக்கிறேன், ஓகேங்களா, அதாவது கேரளாவில் இருக்கிறேன். இந்த ஒரு மலையை கிராஸ் பண்ண மலைக்கு அந்த சைடு வந்துட்டு என்னுடைய ஊர் கூடலூர் இருக்குது. ஸோ அந்த மலையை வந்து நான் இன்னும் கிராஸ் பண்ணலை. அந்த மலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் குமுளிக்கு வந்துட்டு 28 kilometers இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது கேரளாவுக்கு இப்போ நம்ம கேரளாவில் வந்துட்டு இருக்கிறோம் எக்ஸாக்டாக. அங்கே ஒரு பஸ்ஸு போதா பொருங்க, ஜூம் இன் பண்ணுறேன். என்ன பஸ்ஸை காணோம்? ஓ, அது வீடா? போகுது டிடி போதா. இப்போ ஒரு பஸ்ஸு வருதா? ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம மலைக்கு இந்த சைடு இருக்கிறோம், கேரளாவில் இருக்கிறோம். இன்னும் இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலை இப்படி வண்டியெல்லாம் போகுது. இந்த மலையை கிராஸ் பண்ணி அந்த சைடு போனால் வந்து நம்ம என்னுடைய நேட்டிவ் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்த பாதைகளை வந்துட்டு திரும்ப பார்க்கணும் இல்லையா. இந்த சின்ன பாதை தான், இதில் ஃபுல்லாக எதுவும் தெரியாது. இன்னும் இவ்வளோ பெரிய மலையை வந்துட்டு நான் கிராஸ் பண்ணணும். இவ்வளோ பெரிய மலையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். நான் அங்கே போயிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணுறேன். மலையவே பொழந்து ரோடு போடுறதுங்கிறது. ஸோ கடைசியாக வந்து வண்டி பெரியார் வந்தாச்சு. வண்டி பெரியார் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஊருக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் வந்து குமுளி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேக்கடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் சபரிமலை போகிறவங்க எல்லாருமே வந்து குமுளி கிராஸ் பண்ணி தான் போகணும். கம்பமெட்டு எடுத்தாலும் சரி, இல்லை குமுளி ரூட்டு எடுத்தாலும் சரி, கூடலூர் இந்த வழியாக வந்தாலுமே வந்துட்டு குமுளி கிராஸ் பண்ணி தான் போகும். அந்த பிளேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது. குமுளியில் வந்துட்டு நான் வர டைம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிறிஸ்மஸ் டைம் அண்ட் சபரிமலை டைம் இல்லையா. மக்கள் எல்லாருமே வந்துட்டு அதுக்காக தான் வந்துருக்குறாங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு குமுளி வரவங்க நேந்திரபழம் சிப்ஸ் வாங்காமல் வரவே மாட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம உள்ளே போனோம். உள்ளே போகிறப்போ வந்துட்டு என்ன ஏதோ இன்வைட் பண்ணுற மாதிரி, நம்ம ஊர் நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக மழை வேறு தெரியுது அவங்களுக்கு. அந்த லைட்டிங்கில் எல்லாம் கவனிச்சு பாருங்கள், சின்ன சின்னதாக வந்துட்டு தூரல் விழும். ஃபுல் டிராஃபிக் ஜாம். இங்கே என்ன ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் 2 kilometer தான். என் ஊருக்கு வந்துட்டேன். கூடலூர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 kilometer தான். 2 kilometerல வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது ஃபுல்லாக நைட் எஃபெக்டில் இருக்குது. ஒரு மணி ஒரு 6:30 ஆக போகுது. இல்லாட்டி நான் நல்லா காமிச்சிருவேன். செம்மையாக இருக்கும் இந்த டைமில் எல்லாம். கொஞ்சம் முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனிவேஸ் மற்ற விஷயங்களை வீட்டுக்கு போயிட்டு நான் கவர் பண்ணுறேன்.